ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் காலையில் தென் அமெரிக்கா நாடு பெரு லீமால ஒரு தங்கும் அறையிலிருந்து நான் உங்களோடு ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யாக்கோபு தனித்து தன் சகோதரனுக்கு பயந்து வனாந்தரத்தில் தங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்கிற வரையிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 12 வயதில் அபிஷேகம் பெற்றேன். என்னுடைய 15வது வயதில் ஞானஸ்தானம் பெற்றேன். 17வது வயதில் வாழ்க்கையில் பின்மாற்றம். 18வது வயதில் கன்னியாகுமரியிலே ஒரு சிஎஸ்எச் சர்ச் கேம்பஸில் கனத்துக்குரிய அன்பு தகப்புனர் அல்லது மாமா ஜோசப் அலையா அவர் நடத்திய மாரநாதா ராஜசேனை வாலிபர் முகாமில் கனத்துக்குரிய அன்பத்தான் அபி அவர்களோடு நான் கலந்து கொண்டேன். என்னுடைய சிறு வயது அந்த கூட்டத்தில் சென்னையை சேர்ந்த கனத்துக்குரிய பரிசுத்தவன் அன்பு தகப்பன் அப்போஸ்தலர் ஐயா பிரதாப் சிங் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். என்னுடைய 17 வயது முடிந்து அந்த நாள் என்னுடைய 18வது வயது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, படிக்க தெரியாதுன்னு சொல்லாத, திறமை இல்லைன்னு சொல்லாத, அறிவு இல்லைன்னு சொல்லாத, பணம் இல்லைன்னு சொல்லாத, நல்ல குடும்ப பின்னணி இல்லைன்னு சொல்லாத, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் உன்னை கொண்டே செய்வேன், பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று வார்த்தை பேசினார்கள். என் தகப்பனார் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், நல்ல பரிசுத்தவான், படிக்காதவர், ஏழை. ஆகார குறைவு, வஸ்திர குறைவு எனக்கு தெரியும். 17 வயது வரையிலும் அல்லது வேதாம கல்லூரி முடிக்கிற 19 வயது வரையிலும் நான் ஒரு புதிய வஸ்திரம் தரித்த ஞாபகம் எனக்கு இல்லை. நல்ல தரமான உணவுகள் உண்ட அனுபவம் எனக்கு இல்லை. நல்ல பரிசுத்தத்தையும் வசனத்தையும் போதித்த நல்ல பெற்றோர். இதெல்லாம் பார்த்து ஊழியமே வேண்டான்னு போனேன். நான் எதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் பரிசுத்தவான் பிரதாப் சிங் ஐயா சொல்லி என்னை பிரசங்க நேரம் ஊழியத்துக்கு அழைத்த போது என் வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். அன்றைக்கு அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று, கடல் கடந்து போய் நீ ஊழியம் செய்வாய், பாஷை எறியாத ஜனங்கள் மத்தியில் பேசுவாய். இன்று கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு வேதாம கல்லூரி முடித்து 35 ஆண்டுகள் முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் செய்கிறேன். கடல் கடந்து ஊழியத்தை செய்வாய். நான் முந்தைய தினம் பிரயாணப்பட்டு திருவனந்தபுரத்திலிருந்து மும்பைக்கு 2 மணி நேரம், மும்பையிலிருந்து அயர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் ஒரு 10.5 மணி நேரங்கள், பின்பு ஆம்ஸ்டர்டாம் டு பெரு 12 மணி நேரம் 20 நிமிஷங்கள், கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அட்லாண்டிக் சி கடலுக்கு மேலே மட்டும் நடந்திருக்கு. எனக்கு என்னை அழைத்த கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வந்தது, கடல் கடந்து போய் ஊழியம் செய்வாய். ஏர்போர்ட்டில் இறங்கின போது எங்களை வரவேற்க மக்கள் மேலதாளத்தோடு காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. கண்ணீர் மல்க இந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டேன். பாஷை எறியாத ஜனங்கள், ஆங்கிலமே கிடையாது, ஆல் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் ஸ்பானிஷ். இன்றைக்கு கூட நான் இரவு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஆண்டவர் நல்லவர், சொன்னதை செய்கிறவர்களும் கைவிட மாட்டார். சொப்பனத்தில் பேசியிருக்கலாம், வார்த்தையில் பேசியிருக்கலாம், பாடலில் பேசியிருக்கலாம், ஹல்லேலூயா, தீர்க்க தரிசனம் பேசியிருக்கலாம். பொய் சொல்ல தேவன் மனதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. கர்த்தர் சொன்னால் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஆயத்தமாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும். தீர்க்க தரிசனம் உண்டு, வார்த்தைகள் உண்டு, வாக்குண்டு. எனக்கு இன்றைக்கு நடக்கும் என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற பண்ணும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.